மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 59வது மேட்சான சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ அதே போல நீங்க இன்னமும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹெட் டு ஹெட் என்ட்ரி ஃபீஸ் வைஸா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து மற்ற ஆப்பை விட இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதே போல பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, பிக் ஒன் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி வின் பண்ணக்கூடிய மெத்தடும் அவைலபிளா இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல தான் இந்த மேட்ச் நடக்குது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசனை விட இந்த சீசன் வந்து கொஞ்சம் லோ ஸ்கோர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கொடுத்துருக்கு. லாஸ்ட் சீசன்ல எல்லாம் விளாடுற எல்லா மேட்சுமே ஒரு 180 190 வரும். ஆனா இந்த சீசன் பெருசா அந்த லெவலுக்கு இல்லைனாலும் லாஸ்ட் ஒரு சில மேட்ச் வந்து 190 பிளஸ் எல்லாம் வந்தது. இந்த மேட்சோட ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 3:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்த மேட்சோட ரிப்போர்ட். ஸோ அன்னைக்கு வந்து ஆர்சிபி வர்சஸ் ஜிடி வந்து 3:30 மணிக்கு விளாண்டாங்க. அந்த மேட்சோட ரிப்போர்ட் பவுண்டரி லைன்லாம் பாத்தீங்கன்னா கம்மி தான், மற்ற பிச்சோட கம்மியா தான் போட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரீசெண்டா என்ன மாதிரியான ஸ்கோர்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னால தெரியும். ஆர்சிபி வர்சஸ் ஜிடி இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை ஸ்கோர், ஒரு 200 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்சிபி வந்து 9 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்டா நடந்த 4 மேட்சுமே பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து ஈஸியாவே சேஸ் பண்றாங்க. ஸோ டாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா பவுல் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க. இப்போ எந்த கேப்டனை பார்த்தாலும் டாஸ் வின் பண்ணி பவுலிங் தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச்ல லக்னோ வந்து ஏன் தான் டாஸ் வின் பண்ணிட்டு பேட்டிங் எடுத்தாங்கன்னு தெரியல. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணிட்டு பவுல் பண்ணி எடுத்தா ஈஸியா வின் பண்றாங்கன்னு தெரியுது. லக்னோ தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து லாஸ்ட் மேட்ச் ஒரு மேட் எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு மிஸ்டேக். அதனால எஸ்ஆர்ஹெச் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் லேப்டாப் கொடுப்பாங்களா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2027 EA ஸ்போர்ட்ஸ்னு ஒண்ணு உண்டு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு 6 அடிக்கலாம். ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா சில பால் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த விளாண்டிருப்பீங்க அந்த நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்ல இந்த EA ஸ்போர்ட்ஸ் 2007 வருஷம் கேம். ஸோ அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்ஹெச் விளையாடுற மாதிரி விளையாட முடியல. ஸோ அவங்க அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஓப்பனர்ஸ் வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க. ஏதோ ஒரு EA ஸ்போர்ட்ஸ்ல நம்ம வந்து 6 4 அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுவும் லக்னோ கூட விளையாண்டதுலாம் ரொம்ப முரட்டுத்தனமான மேட்ச். கம்மின்ஸ் வேற என் பர்த்டேக்கு வந்து இப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்டை கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ டாஸ்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ருத்ராஜ் தான் பாத்தீங்க அப்படின்னா 11 டாஸ்ல 10 டாஸ் வந்து தோத்துருக்கிறாரு. டாஸ் போட்டு பழகணும்னு நினைக்கிறேன் என்னமோ. ஸோ அந்த லெவலுக்கு ருத்ராஜுக்கு வந்து டாஸே செட் ஆகல. ஒரு சீசன்ல சஞ்சு சாம்சனுக்கும் இதே மாதிரிதான் இருந்தது. 11 டாஸ்ல இப்ப ஒரு டாஸ் தான் வின் பண்ணாரு நினைக்கிறேன். சஞ்சுக்கு அடுத்தபடியா இப்போ ருத்து வந்து வந்திருக்காரு. இனி இருக்கக்கூடிய 3 மேட்ச் அந்த ஃபைனல் செமிஃபைனல்ஸ் அதுலயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்றாரு. அப்ப ஏன்னா ஐபிஎல்ல டாஸ்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கிரவுண்ட்ல வந்து டோட்டலா 10 விக்கெட் போயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 விக்கெட் போயிருக்கு. இதுல 4 விக்கெட் தான் போயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 விக்கெட், சராசரியா ஒரு 11 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து எடுக்கிறாங்க. அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு நல்லா இனிஷியல் இருக்கு. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா குறையாம ஒரு 4ல இருந்து 5 விக்கெட் எல்லா மேட்சுமே எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த சீசன்ல நமக்கு வந்து 5 மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1, பேட்டிங் செகண்ட் 1, 4 வின் பண்ணி இருக்காங்க. 0ல இருந்து 150க்குள்ள 2 இன்னிங்ஸ், 169க்குள்ள 4 இன்னிங்ஸ். இந்த சீசன்ல ஐபிஎல்ல லோ ஸ்கோர் அதிகமா போனதுன்னா அகமதாபாத் பிட்ச்ல தான். ஹை ஸ்கோர் வந்து வெறும் 4 இன்னிங்ஸ். அதுவும் லாஸ்ட் மேட்ச் தான் ஒரு 2 இன்னிங்ஸ் போச்சு. ஆர்சிபி தான் ஹை ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் ஜிடி 89க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அண்ட் 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் பாத்துக்கோங்க. சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி டோட்டலா 6 மேட்ச்ல 3 அவங்க வின் பண்ணி இருக்கிறாங்க. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா 3 வின் பண்ணியிருக்கோம். ஹை ஸ்கோர் 206, லோ ஸ்கோர் 133, ஹை ஸ்கோர் 214, லோ ஸ்கோர் 143. ஸோ இன்னைக்கு மேட்சுக்கான கிவ்அவேல இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவா? சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா இல்லைன்னா ஜிடி வந்து வின் பண்ணுவாங்களா அப்படிங்கறத சொல்லுங்க. ஜடேஜா எத்தனை விக்கெட் எடுப்பாரு அண்ட் ரஷித் கான் எத்தனை விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கறத 1 2 3 போட்டு கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆன்சர் பண்ணிருங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க.
அண்ட் இப்போ வந்து பவுலர்ஸோட பேட்டில். ஸோ பேட்டில் பார்த்துடலாம். ஸோ ரொம்ப முக்கியமாகவும் இருக்கும், ஏன்னா நிறைய மேட்ச் வந்து இதுக்கு சாதகமாகவும் நடக்குது. நீங்க பார்த்துருப்பீங்க, ருத்ராஜ் கெய்கோட பொறுத்த வரைக்கும் எல்லார் பால்லையும் ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ரஷித் கான், உமேஷ் யாதவ், நூர் அகமது, மோஹித் சர்மா, திவாட்டியா, அடுத்து வந்து ஸ்பென்னர் ஜான்சன் எல்லார் பால்லையுமே பாத்தீங்கன்னா தலா ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ரஹானே பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் பால்ல ஒரு டைம், உமேஷ் யாதவ் பால்ல 2 டைம், சாய் கிஷோர் பால்ல ஒரு டைம், மோஹித் சர்மா பால்ல 2 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. சிவம் துபே ரஷித் கான் பால்ல 1, நூர் அகமது பால்ல 1, உமர் சாய் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. அடுத்து ஜடேஜா ரஷித் கான் பால்ல 1, உமேஷ் யாதவ் பால்ல 1. தோனி ரஷித் கான் பால்ல 2, உமேஷ் யாதவ் பால்ல 1, மோஹித் சர்மா பால்ல 3 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்காரு. அடுத்து நம்ம மொயின் அலி ரஷித் கான் பால்ல 4, உமேஷ் யாதவ் பால்ல 2, சாய் கிஷோர் பால்ல 1, தெவாட்டியா பால்ல 1, மோஹித் சர்மா பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து விக்கெட் எடுக்கிறது வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே 1 to 6 இந்த ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஆடக்கூடியது ருத்ராஜ், ரஹானே, சிவம் துபே இந்த 3 பேர் தான் இந்த 1 to 6 பவர் பிளேல ஆடுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா ரஷித் கானோ இல்ல மோஹித் சர்மாவோ வந்து விக்கெட் எடுக்க போறது கிடையாது. இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டீம்ல வந்து ஜோஷ்வா லிட்டில் இன்னைக்கு வந்து பவுல் பண்ணலாம். ஸோ லிட்டில் பால்ல கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த 3 பேருக்குமே இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் நம்ம லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் பால்ல ருத்ராஜ் வந்து உண்மையிலே கொஞ்சம் வீக்கா தான் ஆடி இருக்காரு. நீங்க லாஸ்ட் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சிங்கு பால்ல அவுட் ஆவாரு. ஸோ ருத்ராஜ் வந்து நான் வந்து அவர் வந்து அவர் லிட்டில் பால் ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ற பாலே டக் அவுட்ல போயிருவாருன்னு நான் சொல்றதுக்கு இல்லை, இருந்தாலும் அது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை, ஏன்னா மிடில் ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கான் பால்ல விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அண்ட் மோஹித் சர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா மேபி கம்பேக் கொடுத்தாருன்னா விக்கெட் எடுக்கலாம், இல்லைன்னா பெருசா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காது. அண்ட் இந்த டீம் ஜிடியை பொறுத்த வரைக்கும் பேட்டில் பார்த்துடலாம். சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா, ஷதுல் தக்கர், தீபக் சகார், தேஷ்பாண்டே, தீக்ஷானா. இதுல வந்து இன்னைக்கு ஷதுல் தக்கரோட அட்டாக்கே தாங்கணும், அவரு தேஷ்பாண்டேயோட அட்டாக்கே தாங்கணும். தீபக் சகார் இன்ஜுரியில இருந்து இன்னும் பெருசா வந்த மாதிரி எதுவும் தகவல் இல்லை. ஸோ அதனால நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்ததுன்னா நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிடுறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா, தீபக் சகார், ஹங்கரிகர். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளேக்குள்ளேயே வர மாட்டார். அப்படியே வந்தாலும் ஒரு 5வது ஓவர் பிளஸ் தான் வருவார். 1 to 4 ஓவர் வரைக்கும் ஃப்ரீ இருக்கு விருத்திமான் சகாவுக்கு. ஸோ அந்த 1 to 4 ஓவர்ல ஒரு 20+ ரன்னாச்சு இன்னைக்கு விருத்திமான் சகா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஆனா கில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆப் இருக்கு, ஏன்னா அதுல் தக்கரும் தேஷ்பாண்டே தான் இன்னிங்ஸ்ல அட்டாக் பண்றாங்க சில மேட்ச். தேஷ்பாண்டே எல்லாம் லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கூட வின் பண்றதுக்கு பெரிய ரோல் வகிச்சாரு. நம்ம பேஸ்டோ ரூசோலாம் ஒரே ஓவர்ல விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்து மில்லர் வந்து பாத்தீங்கன்னா மொயின் அலி, ஜடேஜா, தீபக் சகார், முஸ்தபிஸ் ரஹ்மான், தேஷ்பாண்டே. ஜடேஜா பால்ல வீக் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மில்லரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 7வது ஓவரோ இல்லைன்னா ஒரு 12வது ஓவர் இந்த ஓவர் பிளஸ் தான் வருவார். அப்பதான் ஜடேஜாவோட அட்டாக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதுல விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு கணிப்பு மாதிரி வச்சுதான் நம்ம இது பண்றோம். இது ஒரு யூகம் தான், இது இப்படிதான் நடக்கும்னு நான் கண்டிப்பா சொல்லல. ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு ஓப்பனிங் பவுலர் விக்கெட் எடுக்கலாம், மிடில் ஆர்டருக்கு மிடில் ஆர்டர் விக்கெட் எடுக்கலாம், அந்த மாதிரி தான். அதே மாதிரி பத்திரானா, ஹங்கரேகர், பத்திரானா உங்களுக்கு தெரியும் அவர்லாம் இல்லை. ஸோ அதனால அவங்களெல்லாம் பெருசா நம்ம பார்க்க வேணாம். ஸோ தீபக் சகார் ஷாருக்கான ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி டபுள் ஆப்ஷன்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் லிஸ்ட்ல வருது மொயின் அலி. ஸோ மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அடுத்து தோனி வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன், விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால டபுள் ஆப்ஷன்ல இருக்காரு. அண்ட் ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் சாண்ட்னர். இந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர். ஆனா இதுல வந்து இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இதுல ஜடேஜா மட்டும்தான் சூப்பர் டூப்பர் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். 94 பேர் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா ஜடேஜா வந்து பேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா லேட்டா இறங்குவார்னு சொல்ல முடியாது. தோனிக்கு முன்னாடி ஏன் 2 டவுன் கூட சில மேட்ச்ல ஆடி இருக்கிறாரு. ஜடேஜா வந்து 3 டவுன் ஆடுவார். அதனால ஜடேஜாக்கான பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் நல்லாவே இருக்கு. இதே இதை நீங்க மொயின் அலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கான பேட்டிங் வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டே விடாம சிஎஸ்கே ஆடிட்டாங்க. மிச்சலி, அதுக்கடுத்து துபே, அதுக்கடுத்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா. அதுவே ஒரு 18வது ஓவர் மாதிரி இருந்ததுன்னா
தோனி போயிருவாரு, மொயின் அலி அதுக்கப்புறம் தான் இறக்குவாங்க. ஸோ அதனால மொயின் அலிக்கான பேட்டிங் சான்ஸ்ங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 6 மெயின் பவுலர் இருக்கிறாங்க. 7வது மெயின் ஆப்ஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 7th பவுலிங் ஆப்ஷன்ல தான் மொயின் அலி இருக்கிறாரு. அப்படிங்கும் போது அவருக்கு கரெக்ட் ஃபுல்லா 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குங்கிறது வாய்ப்பே இல்லை. அப்படியே பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சாலும் அதிகபட்சமா 2 ஓவர் வரைக்கும் வேணா மொயின் அலிக்கு வந்து பவுல் பண்ண வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ அதனால ஒரு ரிஸ்க் தான். அவர்கிட்ட வந்து பேட்டிங்கும் ஷுவரா எதிர்பார்க்க முடியாது, பவுலிங்கும் ஷுவரா நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி சாண்டரை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ல ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட்டா அவர்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா பவுலிங் வந்து நல்லாவே பண்ணுவாரு. ஆனா பேட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேயோட டாப் ஆர்டர்ஸ் வந்து இன்னைக்கு மேட்ச்ல பெருசா ஆடாம போனாங்கன்னா, ஒருவேளை ரஹானே, மிச்சல், துபேலா இன்னைக்கு மாதிரி டக் அவுட்ல போய் கொஞ்சம் வந்து ரன் அடிக்காம இருந்தாங்கன்னா அப்போ வந்து மிச்சல் சாண்டருக்கான பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ஒரு 15 ரன் வரைக்கும் ஆடலாம். ஸோ மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா மட்டும்தான் மிச்சல் சாண்டருக்கான பேட்டிங் சான்ஸ்ங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல ஜடேஜாக்கு மட்டும்தான் 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, நல்ல பிரகாசமான பேட்டிங் வாய்ப்பும் இருக்கு. அதனால ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் டு அதர் 4 பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தோனிக்கு வந்து பாத்தீங்கன்னா 25% பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க தோனி. ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் ஒரு ரன் அவுட் ஒரு கேட்ச் பண்ணாலே ஒரு 20 பாயிண்ட் பிளஸ் ஒரு 10 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும், ஏன்னா எல்லா மேட்சுமே தோனி வந்து லாஸ்ட் ஒரு ஓவரோ 2 ஓவரோ வந்து ஒரு 15 ரன்ல இருந்து 20 ரன் அடிக்கிறாரு. சில மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் கொஞ்சம் கேவலமா டக் அவுட்ல போயிட்டாரு. இருந்தாலும் தோனியை 25 பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆச்சரியமா தான் இருக்குது. ஸோ இந்த 4 பேருக்கு சிஎஸ்கேல டபுள் ஆப்ஷன் இருக்கு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஷாருக் கான் மேபி டபுள் ஆப்ஷன் வரலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஓவர் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஷாருக் கானுக்கு அதிகபட்சமா ஒரு ஓவர் தான் கொடுக்குறாங்க. பேட்டிங் ஆப்ஷன் பிரகாசமா இருக்கு, ஆனா பவுலிங் ஆப்ஷன் சொல்ற அளவுக்கு பெருசா இல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கானுக்கு ஏன் நான் டபுள் ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, சில மேட்ச்லாம் ரஷித் கான் வந்து கண்டிப்பா பேட்டிங் ஆடுறாரு, ஒரு 15 ரன் வரைக்குமே அவரால் அடிச்சு கொடுக்க முடியுது, கான்ட்ரிபியூட் பண்றாரு. பிளஸ் 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணிடுறாரு. நம்ம பவுலிங்க்கு எடுத்தாலுமே ரஷித் கான பேட்டிங்ல வர்ற பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஒருவேளை இன்னைக்கு சிஎஸ்கே வந்து அன்னைக்கு பஞ்சாபை சுருட்டின மாதிரி சுருட்டிட்டாங்க அப்படின்னா ரஷித் கானுக்கு கண்டிப்பா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். அதுவும் குறிப்பா நம்ம ஜிடி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ரஷித் கானுக்கு பேட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விருத்திமான் சகாக்கும் டபுள் ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ஒரு கேட்ச் பிடிச்சா 8 பாயிண்ட், ஒரு ரன் அவுட் பண்ணா 12 பாயிண்ட், அதே நான் டைரக்ட்ல இருந்தா 8 பாயிண்ட் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அவர் வந்து இன்னைக்கு டாப் இந்த ஓவர்ல இப்போ இனிஷியல்ல பவுலிங் பண்ணக்கூடிய சிஎஸ்கே பவுலர்க்கு அவர் வீக்காவும் இல்லை. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 25+ ரன் எதிர்பார்த்தாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு கேட்ச் ஏதோ பிடிச்சாலும் ஒரு 40+ பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு விருத்திமான் சகா நல்ல ரோல் வகிப்பாரு. ஸோ டபுள் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் அது இவ்வளவு பேர் தான். ஸோ இந்த 7 பேருமே நல்ல டபுள் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து 2 டீம்லயுமே டெத்ல யாரு பவுல் பண்றா, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 17 to 20 யார் பவுல் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஷதுல் தக்கர் வந்து பாத்தீங்கன்னா டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவராச்சும் வந்து பாத்தீங்கன்னா டெத்ல எடுப்பாரு, இல்லைன்னா அதிகபட்சம் 2 ஓவர் கூட எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. அடுத்து கிளீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் வந்து பாத்தீங்கன்னா டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. அடுத்து தேஷ்பாண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் வந்து பாத்தீங்கன்னா டெத்ல வந்து அட்டாக் பண்ணிடுவாரு கண்டிப்பா. சோ அதிகபட்சமா இந்த 3 பேர் தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிமரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நல்ல விக்கெட் எடுத்தாரு. ஆனா இருந்தாலும் அவர் டெத்ல இருந்து லாஸ்ட் மேட்ச் அவருக்கு ஓவர் பெருசா கொடுக்கல. கிளீசன் பால் அவ்வளவு பால் அடிபட்டாலும் பஞ்சாபுக்கு அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கிளீசனுக்கு தான் டெத்ல எல்லாம் ஓவர் கொடுத்தாங்க. நம்ம ஜிடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோகித் சர்மா தான் டெத்து. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விளாண்ட எல்லா மேட்சுமே ஒரு 4 மேட்ச் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்த மோகித் சர்மாவோட செலக்டட் பெர்சன்டேஜ் இப்போ வந்து 20 இருக்கு. 90ல இருந்து பாத்தீங்கன்னா 20% வந்துட்டாரு. லிட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் டெத்ல பவுல் பண்ணலாம். அண்ட் ரஷித் கானும் பாத்தீங்கன்னா அந்த 17வது ஓவர் ஸ்டார்டிங்ல பவுல் பண்ணுவாரு. 18 மோகித் சர்மானா 19 லிட்டிலாம் 20 வந்து மோகித் சர்மா, அந்த மாதிரிதான் இருக்கும். மேபி இல்ல அப்படின்னா மனோ சுதாகர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் வந்து டெத்ல எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும்
டெத் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டீம்லயுமே யாரும் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து இவ்வளவு நாள் இருந்தது டெத்துல வந்து பத்திரானா இருந்தாரு 2 ஓவர், முஸ்டபிசூர் ரஹ்மான் 2 ஓவர். இந்த 4 ஓவர்ல பத்திரானா 2 பிளஸ் முஸ்டபிசூர் ரஹ்மான் 2. ஸோ டெத் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்க. இப்போ நமக்குமே டெத்துல வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, இங்கேயும் வீக்கா தான் இருக்கு. ஆனா டெத்ல பவுல் பண்றக்கூடிய பவுலர்ஸ்க்கு வந்து அட்வான்டேஜ் வந்து மற்ற பவுலர்ஸோட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் பார்க்கக்கூடியது டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க யாரெல்லாம் இன்னைக்கு மேட்ச்ல சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க பாருங்க, சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட் 95, மிச்சல் 62, சிவம் துபே 85. ஸோ இந்த டாப் 4 பேட்ஸ்மேன்ல எல்லாருமே காமனா செலக்ட் பண்ணக்கூடியது ருத்ராஜ் கைக்வாட், சிவம் துபே, மிச்சல். இந்த 3 பேரை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இன்னைக்கு உங்களோட டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய டீம்ஸ்ல வந்து, அதாவது நான் ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்னு பிரிச்சு பேசுற பொதுவா சொல்றேன், டிஃபரன்ஷியல் பிக்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா அஜாங்கே ரஹானே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அதாவது நீங்க அஜாங்கே ரஹானே உங்க டீம்ல எடுத்து ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். அதே மாதிரி இம்பாக்ட் சப்பா அவரை வெளியே தூக்கிடுறாங்க, அது ஒரு மைனஸ். ஏன்னா ஃபீல்டிங்ல இருந்தாதான் ஒரு கேட்சோ ஒரு ரன் அவுட்டோ ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் மைனஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் அந்த டாப் 4 பேட்டிங்ல அஜாங்கே ரஹானே மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரம்பா இருக்காங்க டாப் ஆர்டர்ல. மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மொயின் அலி, தோனி, ஜடேஜா, சாண்டர். இதுல எல்லாருமே காமனா வந்து ஜடேஜா வந்து தூக்கிடுவாங்க, அவங்களோட டீம்ல மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுவாங்க எல்லா டீம்லயுமே. ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல இன்னைக்கு வந்து மொயின் அலி வந்து ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஏன்னா எதிர்பாராத எல்லா மேட்சுமே மொயின் அலியால கான்ட்ரிபியூட் பண்ண முடியாதுன்னு சாரா எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம நேரத்துக்கு எடுத்து ஒரு 2 விக்கெட்டோ ஒரு பேட்டிங் வாய்ப்பை கிடைச்சதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மிச்சல் சாண்டரும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா உங்களுக்கு இருக்கிறாரு. பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளீசன். ஆனா அவர் வந்து டெத்ல பவுல் பண்றாரு. ஸோ அதனால டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த 4 பேரை நீங்க யூஸ் பண்ணலாம். பட் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 1வது ஆப்ஷன்ல ருத்ராஜ் கைக்வாட், 2வது வந்து பாத்தீங்கன்னா மிச்சல், 3வது வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே, 4வது வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா, 5வது வந்து பாத்தீங்கன்னா தேஷ்பாண்டே. இந்த 5 பேருமே சிஎஸ்கேல காமனா எல்லாருமே செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 6வது 7வது ஆப்ஷன்ல நீங்க ரஹானே எடுக்கலாம், மொயின் அலியை எடுக்கலாம், சாண்டர் எடுக்கலாம், கிளீசனை வந்து எடுக்கலாம். இந்த 4 பேர்ல யாராச்சும் 2 பேரை கூட ட்ரை பண்ணுங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் காமனா டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல டிஃபரன்ஷியல் பிக் ஆப்ஷன்ல மில்லர் வந்து ஒரு ஆப்ஷன்ல இருப்பாரு டிஃபரன்ஷியல் பிக்ல. ஏன்னா ஒரு 33 பேர் தான் வந்து மில்லரை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து மோஹித் சர்மாவும் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியல் பிக்கா இன்னைக்கு மேட்ச்ல இருப்பார். அதே மாதிரி நூர் அகமது. இந்த 3 பேருமே இன்னைக்கு மேட்ச்ல ஜிடில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே காமனா கில்லு, விருத்திமான் சகா, சாய் சுதர்சன் இந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாரையுமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருமே மில்லரை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஷாருக்கான எடுத்த லெவலுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா மில்லர் எடுக்கல. அதனாலதான் மில்லர் வந்து டிஃபரன்ஷியல் பிக்கா யூஸ் பண்ணுங்க. ஆனா மில்லர் வந்து பாத்தீங்கன்னா 10 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச்ல இருந்து 2 மேட்ச் தான் டாப் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த சீசன்ல. அதனால நீங்க சாய் சுதர்சன், விருத்திமான் சகா, கில்லு போறது சேஃப். ரொம்ப டிஃபரன்ஷியல் பிக்கா வேணும்னா நீங்க மில்லரை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ல எல்லாருமே ரஷித் கான், லிட்டில் இந்த 2 பேரும் தான் ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைக்கிறவங்க மோஹித் சர்மாவை ட்ரை பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் இந்தியன் பவுலர் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா டெத்ல பவுல் பண்றாரு, விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒன் சைடா ஸ்வீப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ மோஹித் சர்மா, நூர் அகமது 2 பேருமே டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல நம்ம லாஸ்ட் மேட்ச் போட்டவே அப்படி இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்து எடிட் பண்ணது மாறாம இருந்திருக்கு. ஸோ ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, ருத்ராஜ் கைக்வாட், மிச்சல், சிவம் துபே, 4வது வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா, 5வது வந்து பாத்தீங்கன்னா தேஷ்பாண்டே, 6வது வந்து பாத்தீங்கன்னா கிளீசன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 7வது பிளேயரா கில்லி, 8வது வந்து பாத்தீங்கன்னா சகா, 9வது வந்து சாய் சுதர்சன், 10வது வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கான், 11வது வந்து பாத்தீங்கன்னா லிட்டில். இதுதான் நான் என்னோட டீமா வந்து ஸ்மால் லீக்ல ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 11 பேர் தான் உங்களுக்கு சேஃபான பிளேயரா உங்களோட ஸ்மால் லீக் டீம்ல இருப்பாங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜடேஜாக்கு கேப்டனா போறதுக்கு இன்னைக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஜடேஜா, ருத்ராஜ் கைக்வாட் தான் பொதுவா கேப்டன் வைஸ் கேப்டன். ஆனா கில்லையும் இன்னைக்கு
வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க சுபம் துபேயும் நீங்க வந்து இன்னைக்கு கேப்டன் வைஸ் கேப்டனா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரிஸ்கா போடணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா 2 மேட்ச் தொடர்ந்து ஃபிளாப் சிவம் துபே, இன்னைக்கும் ஃபிளாப் ஆயிட மாட்டாருங்கிற நம்பிக்கையில சிவம் துபேய அட்லீஸ்ட் வீசியா ட்ரை பண்ணுங்க. கில்லு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்சா சரியா ஆடல, ஸோ அவரையும் வந்து வீசியா ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கான ஆப்ஷன்ல சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா ஜடேஜா கேப்டன், வைஸ் கேப்டன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், இல்லைன்னா வீசியா தேஷ்பாண்டே கூட ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா டெத்ல பவுல் பண்றாரு சிஎஸ்கேக்கு, இப்போ 2 விக்கெட் எய்ம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நண்பர் நம்மளோட ப்ரெடிக்ஷன் சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி. ஸோ டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காமிக்கலாம் வருத்தப்படாங்க, எல்லா பிளேயரும் போட்டுங்க. 12 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இதான் செலக்ட் பண்ணேன். ஸோ அதுல வந்து போட்டோ வந்து மாறாம எஸ்ஆர்எச் முந்தின மேட்சுக்கே இருந்திருக்கு. ஸோ அதை இது பண்ணிக்காதீங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃபா போடணும்னா ஜடேஜா ருத்ராஜ் கெய்க்வாட், ரிஸ்கா போடணும்னா கில்லு சிவம் துபே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா.